விளக்கேற்றல். அன்பு, நிதானம், மன உறுதி, சமயோஜிதம், சகிப்புத்தன்மை, இந்த 5 குணங்களும் குத்துவிளக்கு ஏற்றினால் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த நற்குணங்களை கொண்டிருந்த அன்னையின் வழியாக இக்குணங்களை நாமும் பெற்றிட இந்நாளில் விளக்கின் முதல் திரியினை ஏற்றிட நமது பங்கு தந்தை ஆண்ட்ரூட் டொமினிக் அவர்களையும், 2ஆம் திரியினை ஏற்றிட துணை பாதர் அவர்களையும், அருள் பணியாளர் எம்ஐ ராஜ் அவர்களையும், 3ஆம் திரியினை ஏற்றிட 4ஆம் திரியினை ஏற்றிட புனித சூசையப்பர் அன்பிய தலைவரையும், 5ஆம் திரியினை ஏற்றிட திருமதி டேவிட் லதா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். ஒரு திருப்பலி முன்னுரை. திருப்பலி முன்னுரை. இறைவனை வேண்டும் திருப்பாடல் 1 அனைவரும் இறைவனுக்கே அடிமை என்று அறிவிக்கின்றது. மரியாளும் இறைவனை சரணடைந்துள்ளார். மறை உண்மைகளை கடைபிடித்து வாழ்ந்த மரியாளிடம் வார்த்தையாம் இறைவன் இருந்தார். ஆகட்டும் என்று திருவுள்ளத்தை ஏற்றதும் கடவுளின் வல்லமையால் மரியாளின் திருவயிற்றில் உருவிலான் உருவாக தொடங்கினார். மரியன்னையிடம் விளங்கிய தன்னடக்கம், தெளிவு, இறைவனின் அடைக்கலமாகின அன்பு, எளிமை, தாழ்ச்சி, பொறுமை, மன்னித்தல், குறைகளை ஏற்றுக்கொள்ளுதல் முதலான நற்குணங்களை கடைபிடித்து வாழ்ந்து வந்தவர். திருச்சபைக்கு பாதுகாவலாக இருந்து மக்களின் விண்ணப்பங்களை கேட்டு அவர்களுக்கு பலவிதமான நன்மைகளை தொடர்ந்து செய்து வருகிறார். எனவேதான் உலக மக்கள் அனைவரும் அன்னையை தேடி ஓடோடி வருகிறார்கள். அத்தகைய அன்னையிடம் இருந்த நற்குணங்களை நாமும் வாழ்வில் கடைபிடித்து வாழ்வில் உயர்ந்திட ஜெபிப்போம். இன்றைய நாளை சிறப்புகின்ற புனித சூசையப்பர் அன்பிய மக்களுக்காகவும் நமக்காக திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தை எம்ஐ ராஜ் அவர்களுக்காகவும் நமது பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தைகளுக்காகவும் அருட்சகோதரிகளுக்காகவும் அருட்சகோதரர்களுக்காகவும் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் அன்னை மரியாளுக்காக அவருடைய பரிந்துரைக்காக ஒன்றாக கூடி வந்திருக்கும் நேரத்தில் திருப்பலியானது சிறப்பாக டேவிட் மற்றும் லதா குடும்பம் இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்காக நன்றி திருப்பலியாகவும், செல்வம் மற்றும் சகாயமேரி குடும்பம் நன்றியாகவும், ஆக்னஸ் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், முக்கியமாக பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அவர்கள் நன்றியாகவும், உடல்நலம் பேணுவதற்காகவும் உடல் நலத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேற ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலுமாக செல்வம் சகாயமேரி குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், லாசர் மற்றும் செல்வி குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், ரூபன் விஜய் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், செல்வகுமார் சகாயம் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும் மிகுமாக கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலுமாக ஜோஸ் வின்சன் அவருடைய கண் பார்வை நலம் பெற வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் சிறப்பாக திருப்பை ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போம்.
இயேசுவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிருஷ்ணா நகர் புனித ஆரோக்கியனுடைய 30வது ஆண்டு பெருவிழாவை நாம் இன்று கொடியேற்றத்தோடு கோலாகலமாக துவங்கி இருக்கிறோம். கடந்த 30 ஆண்டுகளாக அன்னை ஆரோக்கிய தாயினுடைய பரிந்து பேசலும் அவருடைய உடனிருப்பும் அருமையான நம்முடைய பங்கு சமூகத்திற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் யோசிப்பது இப்படியாக விழா கொண்டாடுகிற போதெல்லாம் இந்த ரோட்ல எத்தனை வண்டிகள் அல்லது எத்தனை பயணிகள், எத்தனை பிற மதத்தை சேர்ந்தவர்கள் நம்பிக்கையோடு அன்னையுடைய கெபியில் நின்று ஜெபித்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் புதுமைகள் ஏராளம். ஏன்னா அதுவே நிறைய தெரியும். அவங்க போடுற புடவையாக இருந்தாலும், அவங்க செலுத்துகிற நகைகளாக இருந்தாலும், அந்த உண்டியில வர பயணமாக இருந்தாலும், அங்க போடுகிற மாலைகளே இதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைந்திருக்கிறார். எனவே இந்த செப்டம்பர் மாதம் அன்னையினுடைய பிறந்தநாள் விழாவை இந்த அகில உலகமே கோலாகலமாக கொண்டாடி மகிழ்கிற வேளையில அன்னை மரியாள் அன்னையில் இணைந்து வாழ்வில் உயர்ந்திட என்ற அற்புதமான ஒரு தலைப்பில சிந்திக்க நம் மத்தியிலே அருள் தந்தை எம்.ஐ. ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். எம்.ஐ. ராஜை தெரியாத இருக்க முடியாது. அவர் நற்கருணைநாத சபையைச் சேர்ந்தவர். பல இடங்களில அற்புதமான நற்செய்தி பணியை மறையுரை ஆற்றக்கூடாது. அன்னையின் மீது அதிக அன்பு கொண்ட அற்புதமான ஒரு தந்தை, என்னுடைய நெருங்கிய நண்பன். நாங்கள் 2 பேரையும் ஒன்றாகவே படித்து ஒன்றாகவே குருவாகி இன்று 25 ஜூபிலி நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆகவே தந்தையை கடவுள் பல நிலைகளில் உயர்த்தி பல இடங்களுக்கு பல நாடுகளுக்கு எல்லாம் சென்று நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஆற்றலை வலிமையை கொடுத்திருக்கிறார். தந்தை இந்த நாளில் மத்தியிலே வந்திருக்கிறார். ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து தந்தை அவர்களை அன்போடு நல்ல ஜோரா கரவழி, சத்தமே இல்லை, நல்ல சத்தமா கொடுத்து அவரை வரவேற்போம். தொடர்ந்து அவர் வழியாக இந்த நாளிலே நமக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசிரியை பொழியும்படியாய் மன்றாலும். இது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. இந்த ஆரியா திருவிழாவை கொண்டாடுகிற போது நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான், விழா என்பது சும்மா ஏதோ ஒரு இதுக்காக கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டாடுவது அல்ல, நன்றி உள்ளத்தோடு கொண்டாடுவது. அன்னைக்காக நம்ம எடுக்கிற தேர்பமணியாக இருந்தால், அன்னைக்காக நாம் பகிர்கிற இந்த சமபந்தியாக அல்லது அசன விருந்தாக இருந்தால், அனைவரையும் ஒன்றாக இணைக்கின்ற அற்புதமான ஒரு தாயாக இருக்கிறார். எனவே நாளிலே இந்த 3 நாட்கள் நடைபெறுகிற இந்த விழாவினுடைய முதல் நாளிலே நீங்க வந்து வேண்டிக் கொள்ள வேண்டும். அனைவரும் கேட்கிற அத்துணை நான் சொன்ன இந்த நம்முடைய வெரோனிக்கால் ஜெபித்து அங்க வந்து நான் திருப்பலி நிறைவேற்றிய போது சொன்னேன், மாதாவிடம் நீங்கள் கேட்கிற அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும். மாதா ஒருபோதும் நமக்கு இல்லை என்று மறுக்காத ஒரு தாயாக இருந்து கொண்டிருக்கிறார். இதேதான் என்னுடைய நம்பிக்கை, அதுதான் உங்களுடைய நம்பிக்கை. அதை மையப்படுத்தி நாம் இப்போது இந்த அற்புதமான இந்த தெய்வீக திருப்பணியில் கலந்து கொள்வோம். அனைவரிருந்து ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அவள் அருள் வாக்கிற தாயாக இருந்து கொண்டிருக்கிறார். சில பல நேரங்கள் நம்முடைய அன்றாட வாழ்வில அன்னைக்கும் அல்லது ஆண்டவருக்கும் எதிராக நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து அவற்றுக்காய் மனவருந்தி இப்போது பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். இணைந்து வாழ அழைப்பு விடுக்கும் ஆண்டவரே, குடும்பங்களில் ஒற்றுமை இல்லாமல் பெற்றோரை முதியோர் இல்லங்களில் தவிக்க விடும் கணவன் மனைவி உறவு நிலைகளில் சந்தேக நிலைகளை உருவாக்கிய தருணங்களுக்காகவும், உறவுகளிடம் வெறுப்புணர்வோடு நடந்த தருணங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுகிறோம். எம்மை மன்னியும் ஆண்டவரே. கருணை தெய்வமே கண்டாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண்டாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, தனிநபர்களுக்கிடையே உள்ள உறவு முறைகளை தெரிந்தே குறிவைத்து பெரும்பாலும் நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கிற வகையில் பரப்பப்படுகிற வதந்திகளை
உண்மை என்று நம்பி உண்மைக்கு உலை வைத்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். எம்மை மன்னியும் ஆண்டவரே. கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். உண்மையின் ஆண்டவரே, பல நேரங்களில் குடும்ப உறவுக்குள்ளேயும் அன்பிய மக்களாகிய எங்களுக்குள்ளேயும் ஒற்றுமையின்மை, அன்பில்லா நிலை, உதவாமல் இருத்தல் என நாங்கள் விலகி இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுகிறோம். எம்மை மன்னியும் ஆண்டவரே. கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம் எல்லாருடைய குடும்பங்களிலும் இதயங்களிலும் நாம் வாழும் இந்த பகுதியிலும் அமைதியும் ஒற்றுமையும் அருள் வரங்களையும் உறவுகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வரமாய் கொடையாய் உங்களை வாழ வைப்பாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. நாளிலே இந்த நாளை சிறக்கிற சூசையப்பர் அன்பித்திருக்கிற அனைத்து குடும்பங்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அத்தனை குடும்பங்களில் அமைதி, நிம்மதி,
நிறைவை சமாதானத்தை ஆண்டவர் அன்னை மறை வழியாக புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், புனித கன்னிமரியாவின் மாட்சிமைக்கு உரிய பெயரை கொண்டாடி மகிழும் நாங்கள் அனைவரும் உம்மை வேண்டி நிற்கின்றோம். அந்த அன்னையும் அது இரக்கத்தின் கொடைகளை அனைவருக்கும் பெற்று தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆகார் தனது மகன் பசியினால் பட்ட துன்பத்தை காண முடியாதவளாய் கடவுளை நோக்கி கூக்குரலிட ஆண்டவர் அவள் குரலை கேட்டு அவளுக்கும் அவள் மகனுக்கும் நல்வாழ்வளித்ததை இன்றைய முதல் வாசகத்தில் காண்கிறோம். அதுபோல நம்முடைய துன்ப நேரத்தில் அன்னையின் வழியாக நமக்கு உதவிட இறைவன் ஓடோடி வருகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் இறைவனின் குரலுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 20 முடிய. எனவே ஆபிரகாம் எழுந்து அப்பத்தையும் தொற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள் மேல் வைத்து குழந்தையும் அவளுடன் அனுப்பி வைத்தாள். அவளும் புறப்பட்டு போய் பெயர் சப என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தொற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் 1 அடியின் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எறியும் தூரத்தெளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்பொழுது கடவுள் பையனின் அழுக்குரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்திருக்கிற இடத்தில் நின்று பையனின் அழுக்குரலை கடவுள் கேட்டறினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்றை தோன்ற செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீர் உள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையின் நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவனானான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பகைவரை சிதறடித்தார். என் ஆன்மா எந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. அடிமைகளை அன்புடனே நோக்கினார். அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். அடிமைகளை அன்புடனே நோக்கினார். அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். என் ஆன்மா எந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. என் ஆன்மா எந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. பெண்ணின் வழியாக அனைத்து மக்களையும் மீட்டெடுக்க, குழந்தையை பெற்று அக்குழந்தையை காப்பாற்ற அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்தார் என்பது அன்னை நம்மை பாதுகாக்க இடைவிடாது கடவுளிடம் மன்றாடும் விதமாக இருக்கிறது. அன்னையின் எண்ணம் அறிந்தவர்களாய் வாசகத்திற்கு செவி இரண்டாம் வாசகம். திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-8 வரை. வானில் பெரியதொரு அலையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காடலில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கரும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புகோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென்ன ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்கப்பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமேல் இல்லாமல் போயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எடுத்திருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெல்லிசை கீதங்கள் இசைத்திட
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 46 53 முடிய. மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவிலே மிகவும் பிரியமான பிள்ளைகளே, தருமையான மாலை பொழுதிலே ஆரோக்கிய அன்னைக்கு மகுடம் சேர்க்க இந்த மாபெரும் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய அற்புதமான திருநாம நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் எல்லாம் இந்த பலியிலே கலந்து கொள்ள, மறையுறையிலே கலந்து கொள்ள உட்கார்ந்திருக்கிற ஸ்டைல பார்த்தா எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கு. ஆகவே இது ஒரு திருவிழா, இது ஒரு கொண்டாட்டம், இது பங்கின் விழா, உங்க மக்களின் விழா, இந்த பகுதியின் விழா, நம்ம குடும்ப விழா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுங்க பார்ப்போம். திருவிழா நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அருட்தந்தை ஆண்ட்ரூ அவர்களுக்கும் இணைப்பணியாளருக்கும் வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆண்டவன் ஆசீர்வதிக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கை கொடுக்கும் போது சிரிச்சிங்களா யாராவது? ஐயோ ஆண்டவன், நல்ல வேலை நான் உங்களுக்கு பங்கு சாமியாரால். பிரியமான பிள்ளைகளே, இந்த அருமையான நல்ல வேளையிலே அற்புதமான ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? அன்னையில் இணைந்து வாழ்வில் உயர்ந்திட வேண்டும். இல்லையா? அன்னையோடு இணையிறது இருக்கட்டும் ஒரு பக்கம், நம்ம முதல்ல நம்மோட இணைவோம். அதுக்குதான் இந்த விழா. நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக தான் இந்த விழா ஏறெடுக்கப்படுகிறது. நாம் உறவோடு இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக தான் இந்த விழா. நாம் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லோரோடும் சுமூகமான உறவுகளோடு அளவலாவிக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான உதாரணம் தான் இந்த விழா. ஆகவே நீங்கள் ஏற்கனவே உறவில் இணைந்திருக்கிறீர்கள். அந்த உறவிலே இணைந்து விட்டால் நீங்கள் அன்னையோடு இணைவது ரொம்ப சுலபம். ஆக ஒருத்தரோட பேசுவீங்களா? இங்க இருக்கிற எல்லா மக்கள்கிட்ட சமாதானமா இருக்கிறீங்களா? தலையக்கலையே ஆட்ட ஒற்றுமையா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? வெரி குட். அதுதான் இந்த விழாவினுடைய முக்கிய நோக்கமாகவே. இந்த விழாவே இறைவனோடு இணைவது அல்ல இந்த விழாவின் நோக்கம். அன்னையோடு இணைவது அல்ல இந்த விழாவின் நோக்கம். நாம் ஒருவரோடு ஒருவர் உறவாடி கொண்டு இணைந்து வாழ்வுகிற பொழுதுதான் ஆண்டவன் வேதத்தில் அழகாக சொல்லுவான், எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி ஒரு மனதோராய். அப்படின்னா எத்தனை குடும்பத்தில் ஆண்டவர் இருக்காரு, எத்தனை குடும்பத்தில் ஆண்டவர் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மனதோராய், ஒன் ஹார்ட் அண்ட் மைண்ட் அண்ட் சோல். அப்படிப்பட்ட குடும்பங்களில் தான் தெய்வம் பிரசன்னமாகி இருக்கிறது. நீங்கள் 1000 இடங்களுக்கு போய் வழிபட்டாலும் உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் தெருக்களிலே, நீங்கள் வாழுகிற பகுதிகளில் அந்த ஒற்றுமை இல்லை என்றால், உறவு இல்லை என்றால்,
அன்பு பிணைப்பு இல்லை என்றால், இணைந்து வாழ்தல் இல்லை என்றால், நிச்சயமாக சொல்லுகிறேன், நாம் இறைவனோடு இணைவது கஷ்டம். ஆகவேதான் யாக்கோப்பு சொல்லுவார், கண்ணால் காண்கிற சகோதரனுக்கு செய்யாத போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்யவில்லை. ஆகவே நீங்கள் காண்கிற மனிதர்களோடு இருக்கிற உறவுகளை நீங்கள் மேம்படுத்தினால் இறைவனோடு உங்கள் குடும்பம் உறவாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே நிறைய பேர் இன்று நான் கோவிலுக்கு போகிறேன், ஆலயங்களுக்கு போகிறேன், வழிபாடுகளுக்கு போகிறான், ஆனால் குடும்பங்களிலே சண்டைகள், சச்சரவுகள், பிணக்குகள். ஆகவே அது அப்படிப்பட்ட பக்தி அல்ல இந்த பக்தி. நீ மனிதனோடு கொண்டிருக்கிற உறவிலே ஒரு உயர்வு இருந்தால் நிச்சயமாக இறைவனோடு உறவு கொள்வதனுடைய அர்த்தம் அதுதான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். மனிதனை அன்பு செய்யாத போது, மனிதனுக்கு உதவாத போது, மனிதனை மதிக்காத போது, மனித உறவுகளை நெருங்காத போது நீ கடவுளை நெருங்குவது மிக கடினம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள், அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் பக்தியோடு இருக்கிறேன், ஜெபமாலை சொல்கிறேன், ஆலயத்திற்கு போகிறேன், வழிபாடுகளில் எல்லாம் நான் முன்னின்று செய்கிறேன் என்பது அல்ல முக்கியம். அதுவும் முக்கியம்தான். அதைவிட முக்கியம், நீ வாழ்கிற இடத்திலே உன்னால் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நீ வாழ்கிற குடும்பத்திலே ஏற்படுத்த முடியும். நீ வாழ்கிற பகுதியிலே சொர்க்கத்தையும் நரகத்தையும் காண முடியும். ஆகவே காணாத ஒன்றுக்காக அலைவதை விட காண்கிற அந்த சொர்க்கம் உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், இந்த தெருவாக இருக்கட்டும், இந்த பகுதியாக இருக்கட்டும். ஆகவேதான் மரியாள் இது அருமையான பாடலிலே அழகாக சொல்லுவார், எந்த ஒரு மனிதன் கடவுளை முன்னிறுத்துகிறானோ, எந்த ஒரு மனிதன் கடவுளை தனது வாழ்வின் முக்கியம் என்று கருதுகிறானோ அவன் நிச்சயமாக அடுத்தவரை அன்பு செய்வான். ஆகவேதான் சொல்லுகிறாள், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. Focus is on God. மரியாளுடைய எண்ணமும் இயக்கமும் எதிர்பார்ப்பும் எல்லாமே கடவுளாக இருந்தது. ஆகவேதான் அவளால் மற்றவர்களோடு இணைந்து வாழ முடிந்தது. ஆகவேதான் இன்றைய நாளிலே எடுக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்திற்கு முன்பதாக வருகிற முதல் வாசகம், அந்த ஆகார் தன்னை பற்றி நினைத்தாள், தன் மகனை பற்றி நினைத்தாள், கடவுளை பற்றி நினைக்காமலே வாழ்ந்தாள். அவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து போனாள். பாலைவனத்திலே விடப்படுகிறாள். அப்பொழுதுதான் தெளிவு வருகிறது, ஆண்டவா, என் குழந்தையை வாழ வைப்பதும் சாகடிப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது என்று கெஞ்சி கூத்தாடுகிறாள். ஆக கடவுளை மையப்படுத்துகிற பொழுது உறவுகள் ஆசீர்வாதமாக இருக்கும். மரியாள் இறைவனோடு இணைந்ததனால் தான் இன்று நாம் அவளோடு இணைந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். பிரியமான பிள்ளைகளே, ஒரு தடவை ஒரு அம்மா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் நாகர்கோயில்ல கருங்கல் பகுதியிலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த அம்மா, ஃபாதர், புது வீடு கட்டியிருக்கிறேன், ஒரு தடவை கூட நீங்க வந்து பார்க்கலையே, ஒரு தடவையாவது எங்க வீட்டை வந்து பாருங்க. நானும் நினைச்சேன், ஜெபம் செய்யறதுக்கு தான் கூப்பிடுதோ அப்படின்னு நினைச்சு அது ஆசையை நிறைவேற்ற நாம போவோம் அப்படின்னு போனா, அது வீட்டுக்குள்ள போன உடனே வாங்கன்னு கூட சொல்லல. நான் வெளியிலேயே நிக்கிறேன். அங்க இருக்கிற அந்த கதவுகளை எல்லாம் பார்க்கிறேன். மிக அற்புதமாக மரத்திலே வடிவமைக்கப்பட்டிருந்தது. அழகாக நேர்த்தியாக இருந்தது. ரசித்துக் கொண்டுதான் இருந்தேன். ஏன் நீங்க அங்கே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. வர்றேன். வந்தாச்சு. இப்ப என்ன பாத்தீங்களா, தரைய பாத்தீங்களா? ஆமா பாக்குறேன். என்னது? மார்பிள் ஸ்டோன்ஸ். என்ன ஸ்டோன்? இத பாக்குறதுக்காக நான் வந்தேன். இங்க பாருங்க ஃபாதர், அந்த கிளாஸஸ் எல்லாம் பாருங்க. அந்த கிளாஸஸ் என்ன கிளாஸோ, ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கல, அது கிளாஸ காட்டுது. அதையும் நான் பார்த்தேன். இதெல்லாம் பெல்ஜியம் கிளாஸஸ். பெல்ஜியத்துக்கு நான் போயிருக்கிறேன்னா உண்மைதான், இருந்தாலும் இந்த கிளாஸ நான் பார்க்கலையே. பாருங்க, இங்க பாத்தீங்களா, அந்த சேர்ஸ் எல்லாம் வந்து சாதாரண சேர்ஸ் கிடையாது, அதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்த சேர்ஸ். சரிம்மா, இப்ப என்ன விஷயம்? வந்திருக்கிற சாமியாருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க கூடாதா? ஐயோ ஃபாதர், இதெல்லாம் காட்டிக்கிட்டு நான் சொல்ல தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டேன் ஃபாதர், சாரி. எனக்கு உள்ளுக்குள்ள கோபம், ஆனா உறவு போயிடுமே, அமைதியா இருக்கிறேன். உள்ள போய்
தண்ணி எடுத்துட்டு வரும்போது நீங்க சும்மா உட்காந்துக்கிறீங்க, எல்லாத்தையும் சுத்தி பாருங்க அப்படின்னு அந்த தண்ணியை எடுத்துட்டு வரும்போது பவ்யமா எடுத்துட்டு வரணும். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது இல்ல பொண்ணு பார்க்க வரும்போது அந்த பொண்ணு எவ்வளவு அன்பா பாசமா அந்த கிளாஸ் தண்ணிய இப்படி கொண்டு வரும். ஆனா அந்த அம்மா அசக் பசக் அசக் பசக் அப்படியே அப்படியே வந்துதான் கிளாஸ்ல கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஏமா சொட்டு நீளம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சொட்டு தண்ணீர் பாசனம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சாமியாருக்கு சொட்டு தண்ணி கொடுத்ததே நீதாமா, கொடு அதை வாங்கி கொடு. ஐயோ சாரி ஃபாதர். இப்படி வரும்போது ஊத்திட்டு வந்துருச்சு இல்ல, ஆடிட்டு திரும்ப ஆடிக்கிட்டே போச்சு பாரு. அந்த தண்ணியில காலை வச்சு லபக்குன்னு உளுந்துருச்சு. விழுந்த பிறகு ஐயோ அம்மா எந்திரிங்க அப்படின்ற, போங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். பிரியமான பிள்ளைகளே, இந்த வீட்டை கட்டியது யார்? இந்த நிலத்தை வாங்க வைத்தது யார்? இந்த வீட்டின் படைப்புகள் எல்லாம் ஆசீர்வதித்தது யார்? இப்படிப்பட்ட ஒரு வீட்டை இறைவன் தான் தந்தார், இறைவன் தான் கொடுத்தார், இறைவன் தான் ஆசீர்வதித்தார் என்று நீ கடவுளை முதன்மைப்படுத்தி இருந்தால் நீ டைல்ஸிலே விழுந்திருக்க மாட்டாய், மார்பிள்ஸிலே விழுந்திருக்க மாட்டாய், உன் காலும் ஒடிந்திருக்காது. இன்று கூட ஃபாதர் என் காலை உடைச்சது நீங்க தான் போன் பண்ண முதல்ல. ஆக பிரியமான பிள்ளைகளை, எவன் ஒருவன் கடவுளை முதன்மைப்படுத்துகிறானோ அதுதான் மரியா. மரியாதை பற்றி நாளே வார்த்தை சொல்லிடலாம். ஒன்று, குழந்தையா இருந்தபோது உலகம் அறியாதவளாய் இருந்தாள். நான் இந்த காலத்து பசங்களை சொல்ல, இந்த காலத்து பசங்க உங்களுக்கு மொபைல் சொல்லி கொடுப்பான், அவனுக்கு எல்லா விஷயம் தெரியும் மொபைல்ல என்னென்ன இருக்குன்னு. நீ உன்னால அவனுடைய மொபைலை திறந்து கூட பார்க்க முடியாது. நீ சொல்லிக்கலாம் நான் தாய் தகப்பன் என்று. இல்லை, இன்று எல்லோரும் செல்லிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆலமரத்தை ஒரு சின்ன செல் பூச்சி அழித்துவிடும் என்று சொல்லுகிறார்கள், எவ்வளவு பெரிய ஆலமரத்தை. ஆனால் இன்று குடும்பங்களை, உறவுகளை, உறவு நிலைகளை, பெற்றோர்களை, அக்கா தங்கைகளை, அண்ணன் தம்பிகளை, உறவுகளை கேவலப்படுத்துவதும், அதை அரிப்பதும், அதை உடைப்பதும், சிதைப்பதும் உங்கள் கைகளில் இருக்கிற செல்போன் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்று ஏவாள் கையிலே ஒரு ஆப்பிள் இருந்தது, அது அவள் வாழ்க்கையை கெடுத்தது. இன்று கூட நம் கையில ஆப்பிள் இருக்கிறது. ஆப்பிள் இருக்கிறவர்கள் எல்லோரும் சந்தோஷப்படாதீர்கள். ஆப்பிள் போன் இருக்கிறது, அது என்ன சொல்லுகிறது என்றால் இந்த செல்போனால் நீ ஒரு நாள் கடி வாங்குவாய் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் அதிலே ஒரு பகுதி கடிப்பட்டு இருக்கும், பார்த்திருக்கிறீர்களா? ஆக செல்போன்ல கொஞ்சம் பழம் காணாம போயிருக்கும். ஆக நம்முடைய வாழ்விலும் காணாமல் போக போகிறது நமது மகிழ்ச்சியும், நமது சமாதானமும், நம்முடைய உறவுகளும். செல்போன் சாம்சங் வைத்திருக்கிறவர்கள் கவலைப்படாதீர்கள், அது ஒரே அடியாக சங்கு தான், சாம்சங். ஆகவே அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆகவே கொலை கருவிகளையும் உறவுகளை அழிக்கக்கூடிய கருவிகளையும் இன்று மனிதன் கைகளிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். செல்போனால் குடும்பம் வளர்ந்ததா, உறவு வளர்ந்ததா, நட்பு வளர்ந்ததா, வாழ்வு முன்னேறியதா? அதைவிட வாழ்வு தரக்குறைவாக போய்க் கொண்டிருக்கிறது. கவனமாக உங்கள் கைகளில் இருப்பவற்றை உறவுக்காக பயன்படுத்துங்கள், உறவிலே இணைந்திட பயன்படுத்துங்கள், உறவோடு வாழ பயன்படுத்துங்கள். ஆகவே முதல் நிலை இறைவனுக்கு எவன் கொடுக்கிறானோ அவனைத்தான் ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறான். ஆகவே சிறுமையாய் எழுந்தபோது உலகம் அறியாதவளாய் இருந்தாள். பருவம் எய்திய போது இறைவன் கொடுத்த சவால் என்ன? சவால் என்ன சவால் கொடுத்தார் ஆண்டவர் மாதாவுக்கு? தெரியல. என்ன? நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். 13 வயதிலே ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்த சவால், நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாள். மூன்றாவது, மரியாள் தாயாய் மாறிய பொழுது தன் அன்பு மகனை தாரை பார்த்து கொடுத்தாள். கடைசியிலே சிலுவையிலே அடியிலே நின்றபோது உனக்கும் எனக்கும் விதவையாய் இருந்தவள் தாயாக மாறினாள். ஆகவே இந்த மரியாளுடைய வாழ்க்கையின் 4 பக்கங்களிலே எந்த ஒரு வாழ்க்கையும் அவளுக்காக வாழாத வாழ்க்கையாக தான் இருக்கிறது. ஆகவே அவள் உறவுக்காக வாழ்ந்தவள், உறவுகளை மேம்படுத்தியவள். ஆக உறவுகளை மேம்படுத்த வேண்டுமானால், இறைவனோடு இணைந்து வாழ வேண்டுமானால், இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை மரியாள் அழகாக தன் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகிறாள். கபிரியேல் தூதர் சொல்லுகிறார், அருள்மிக பெற்றவளை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. இவையெல்லாம் சொன்னபோது கூட மரியாள் ஒற்றை வார்த்தையிலே ஆண்டவருக்கு அடிபணிந்தாள். எந்த ஒரு மனிதன் உறவுக்கு முன்னால் பணிந்து நிற்கிறானோ, எந்த ஒரு மனிதன்
இன்னொரு மனிதனுக்கு முன்னால் பணிந்து குனிந்து காணப்படுகிறானோ அவனை இறைவன் நிச்சயம் உறவிலே உயர்த்துவார் என்பதற்கு மரியாளின் வாழ்க்கை ஒரு சான்று. இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும். இது போன்ற சொல்லுகிற கணவனோ மனைவியோ இன்றைய காலகட்டங்களில் உண்டா? விவாகரத்துகள் அதிகமாக கொண்டிருக்கிற காலம். நீயா நானா, ஈகோ, பணிவு இல்லை. there is no humility at all. நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் படித்தவன், நான் திறமைசாலி, எனக்கு பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, பவர் இருக்கிறது, அழகு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, I got good futures. இப்படியெல்லாம் மனிதன் சொல்லிக்கொண்டு தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் மண்ணுக்கு போகக்கூடியவை. நீ மண்ணுக்கு போனாலும் உயர்ந்து நிற்பது எது என்றால் characters. Characters will live forever. உங்களுடைய குணங்கள் தான் உயர்ந்து நிற்கும். ஆகவே மரியாளுடைய குணம் இன்று உயர்ந்து நிற்பதனால் அவளுக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறோம், அவளை வாழ்த்துக் கொண்டிருக்கிறோம், அவளுக்கு விழா எடுக்கிறோம். காரணம், அவள் குணங்களிலே சிறந்து உயர்ந்து இணைந்து வாழ்ந்தவள் மரியாள் என்பதை மறவாதீர்கள். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி பாருங்கள். உங்கள் வீடுகளிலே, உங்கள் தெருக்களிலே சண்டை வராது, சமாதானம் மேலோங்கும். பணிந்து போகிற மக்களாக கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும். பணிந்து போகிறது என்றால் பணிந்தவன் குனிகிற பொழுது, அவன் நிமிர்கிற பொழுது இந்த உலகம் தாங்காது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே எவன் ஒருவன் குனிய தெரிகிறதோ அவன் நிமிர்கிற பொழுது அவன் நிமித்தம் பெரும் வெற்றி அடையும் என்பதை மறவாதீர்கள். நெஞ்சை நிமிர்த்து நடப்பதல்ல வீரம், அடிபணிந்து பணிந்து குனிந்து ஆமேன் என்று சொல்வதுதான் உறவுகளை வளரச் செய்யும், உயரச் செய்யும், இணையச் செய்யும், பெருகச் செய்யும், வளரச் செய்யும். ஆகவே உங்கள் குடும்பங்களிலே உறவுகள் அறுபடுவதற்கு காரணம் என்ன? ஆகவே ஒரு நாள் கணவன் வருகிறார், மனைவி டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள். சுந்தரி சீரியலை பார்க்காத பெண்களே கிடையாது. சொல்லுவார்கள், மது போதையில் இருக்கிற கணவனை கூட ஒரு பக்கெட் தண்ணியிலே அவனை குளிரச் செய்யலாம், ஆனால் சீரியலுக்கு அடிமையாகிற பெண்களை இந்த ஜென்மத்திலே மீட்டெடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு தூரம் உண்மை என்று எனக்கு தெரியாது. காரணம், எனக்கு திருமணம் நடைபெறவில்லை. ஆக பிரியமானவர்களே, அந்த பெண் அமர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் என்ன என்ஜினியரிங் படிச்சாங்கன்னு தெரியல, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஹாலு, அந்த ஹால்ல ஒரு டிவி, அதுக்கு முன்னாடி சோஃபா, அதுக்கு முன்னாடி டீப்பா, அதுக்கு மேல ஒரு பாப்பா, அது ஒரு பீப்பா. ஆக இப்படி பார்த்து கொண்டிருக்கிறது சீரியலை. கணவன் வேலை முடிந்து வருகிற பொழுது ரெபேக்கா ரெபேக்கா என்று அழைக்கிறான். நல்ல கணவனாக இருந்தால் சாயந்தரம் நேரத்திலே தன் மனைவிக்கும் குழந்தைக்கும் ஏதாவது தின்பதற்கு தின்பண்டங்களை, பஜ்ஜியோ கொஜ்ஜியோ வடையோ பூரியோ ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்து அந்த மாலை நேரத்தில் அமைந்து மகிழ்ந்திருப்பார்கள். இது உறவு. அப்படிப்பட்ட கணவர்கள். ஆனால் இன்றைய கணவர்கள் அவர்களை குடித்துவிட்டு, அவர்களை தின்றுவிட்டு, அவர்களை விழுந்துவிட்டு, அவர்களை புரண்டு விட்டு, அவர்களை ஆம்புலன்ஸிலே போய்விடுகிறார்கள். ஆக அப்படி வருகிறார் ஒருவர், வந்து மனைவியை அழைக்கிறார். மனைவி அமர்ந்து சீரியலை பார்த்து கொண்டிருக்கிறார். சீரியல் பார்க்கிற பொழுது லேடிஸை சீண்டக்கூடாது என்று சொல்லுவார்கள். எனக்கு தெரியாது, காரணம் உங்களுக்கு தெரியும். ஆகவே அப்படி வருகிற பொழுது என்ன ரெபேக்கா பார்க்கிறப்பல்ல, அமைதியா போய் 2 டீ போடு. யார? வீட்டுக்கார. அவர் போறாரு, நேரா கையில பை நிறைய முறுக்கும் கிறுக்குமா வாங்கிட்டு வந்தாரு. அதை எங்க அங்க எடுத்துட்டு போற, இங்கவே பார்த்துக்கிட்டே திம்பமில்ல வச்சுட்டா. இவர் போறார், போயிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வரார். என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறாரு கவரை பறிச்சு பார்க்கணும் இல்ல. சீரியல் போயிடுன்றதுக்காக இந்த லெப்ட்ல கையை அந்த உரைக்குள்ள கொரன்னு ஒண்ணு விட்டு எதையோ ஒண்ணு வாயில் எடுத்து வச்சு கசக்கு பசக்குன்னு கடிக்குது. அந்த கணவர் டீ எடுத்துட்டு வராரு. என்னதே கசக்குது? அடிப்பாவி, சாயந்தர நேரத்துல சென்னையில கொசு தொல்லை அதிகமா இருக்குன்னு கொசு வத்து சுருளையும் அது உள்ள வாங்கி வச்ச, அது என்ன தின்றன்னு தெரியாம வாயில வச்சுட்டே பாவி. பிரியமான பிள்ளைகளை, உறவுகள் கெடுகிறது, உறவுகள் கெடுகிறது. வந்த மனிதனுக்கு ஒரு மரியாதை தந்திருக்க வேண்டும், வந்த மனிதனை சந்தித்திருக்க வேண்டும், வந்த மனிதனை என்னவென்று கேள்வி கேட்டிருக்க வேண்டும். உறவுகள் நலிந்து கொண்டிருக்கிறது, உறவுகள் உடைந்து கொண்டிருக்கிறது. மனிதன் சுயநலமாக மாறிக்கொண்டிருக்கிறான். தன் பார்வைக்கும்
தன் கண்ணுக்கும் தன் காதுக்கும் இன்பம் கொடுப்பவனாக மாறிக்கொண்டிருக்கிறான். அதை கொடுப்பதுதான் செல்போன் என்று கூட தெரியாமல் திரும்பவும் டிவி முன்னால் அமர்ந்து அந்த மகிழ்ச்சியிலே இந்த 3 உறுப்புகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டிருப்பதனால் தான் சுயநலம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நான் வாழ வேண்டும், மற்றவன் சாக வேண்டும். நான் உயர வேண்டும், மற்றவன் தாழ வேண்டும். மரியாள் அப்படி அல்ல. வலியோரை அகற்றினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார், சிறுகுற்றோரை சிதறடித்தார், வறுமையில் வாழ்வோரை, கஷ்டப்படுவோரை, கண்ணீர் விடுபவரை இவர்களெல்லாம் இணைத்து வைத்திருக்கிறாளே. ஆகவேதான் கோடான கோடி மக்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறார்கள். ஆயிரம் கோடான கோடி மக்கள் அங்கு கூடுவதற்கு ஒரே காரணம், கண்ணீர் துடைக்கப்படுகிறது, கவலை மறக்கடிக்கப்படுகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, திருமணம் நடைபெறுகிறது, குடும்ப வாழ்விலே ஒரு அர்த்தமும் ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கிறது என்ற உணர்வுகளோடு தான் அந்த மரியாளை தேடி போகிறார்கள். ஏனென்றால் மரியாள் குடும்பத்தை சேர்க்க தெரிந்தவள், உறவுகளை பேண தெரிந்தவள், உறவுகளுக்கு உயிர் கொடுக்க தெரிந்தவள், உறவுகளின் வேரூற்றும் நீரூற்றும் மரியாள் என்பதை மறந்து விடாதீர்கள். காரணம், இதோ கருவுற்றிருக்கிறாள், 3 மாத கர்ப்பிணி. அதோடு நின்று விடவில்லை. தன் கஷ்டம், தன் வேதனை, தன் வாந்தி, தன் உடல் சோர்வு, தன் பலவீனம் என்று சோர்ந்து போய் அமர்ந்திருக்கவில்லை மரியாள். ஓடோடி செல்கிறாள். இன்னொருவள் வேதனைப்படுகிறாளே வயதான காலத்திலே. போடுகிறாள் பத்தியா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன் தனிமரமாய் வாழ முடியாது, தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள். மரியாள் தனிமரமாக வாழவில்லை. தன் மகிழ்ச்சியையும் தன் இன்னலையும் தன் இடையுறையையும் இதைவிட அவளுடைய கஷ்டத்தையும் அவளுடைய கண்ணீரையும் அவளுடைய வேதனையும் பார்த்து ஓடுகிறாள் மரியாள். 96 மைல்கள் ஓடோடு சென்று எலிசபெத்து என்ற கிழமைக்கு பிரசவம் பார்த்து விட்டு வருகிறாளே மரியாள். இது வல்லவா உறவு? இது வல்லவா பணிவு? இது வல்லவா கீழ்ப்படுதல்? இது வல்லவா கரிசனை? இது வல்லவா கருணை? இது வல்லவா பரிவு? இது வல்லவா தேற்றுதல்? ஆகவே பிரியமான பிள்ளைகளே, மரியாள் பிறரோடு இணைந்து வாழ்ந்தாள். காரணம், அவள் குணம் பிறரோடு இணைத்தது. அவரிடம் காணப்பட்ட குணம் மணந்ததால் அவள் பல பேரை தன்னோடு சேர்த்துக் கொண்டாள். அப்படியே விட்டுவிடவில்லை மரியாள். இப்பொழுது கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு கணவர் தன் மனைவியிடம் வருகிறாள், தன் தாயிடம் வருகிறாள். அம்மா, இந்த புடவை 3000 ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள். என் மனைவி கேட்டால் 300 ரூபாய் என்று சொல்லுங்கள். இப்படிப்பட்ட கணவர்கள் வாழ்கிற கூட்டம் இது. மனைவியிடம் போகிறான், புடவையை தருகிறான். இது 3000 ரூபாய், எங்க அம்மா கேட்டா 300 சொல்லும் என்று சொல்கிறான். எப்படிப்பட்ட குடும்பங்கள், எப்படிப்பட்ட கணவன், எப்படிப்பட்ட தாய், எப்படிப்பட்ட மனைவி பாருங்கள். இது வல்லவா ஒற்றுமை? கொஞ்ச நேரத்திலே அந்த தாயும் அந்த மருமகளும் சேர்ந்து இவனுக்கு நல்ல உணவு படைத்தார்கள். நன்றாக மட்டன் எலும்பை கடித்துக் கொண்டிருந்தான். கரகரகர நர என்று கடித்துக் கொண்டிருக்கிற வேளையில போன் அடிக்கிறது. அங்கிருந்து நண்பன் அழைக்கிறான். இவர் குஷியாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். இருவரையும் ஏமாத்தி விட்டோம் என்ற சந்தோஷம், இருவருமே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக அப்படி நினைத்துக் கொண்டு வாரி வாரி அடித்துக் கொண்டிருக்கிறார் உணவை. அந்த நேரத்தில் போன் வருகிறது. அப்பொழுது அந்த இடத்திலிருந்து பேசுகிறார். ஏங்க, உங்க ஃப்ரெண்ட் போன் பண்றார். என்னது? லவுடர், ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கருக்கு முன்னாடி இருந்து ஸ்பீக்கர் தெரியல. ஸ்பீக்கர்ல போடு என்கிறார். சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருக்கிறான் அல்லவா, ஸ்பீக்கர்ல போடு என்று சொன்னார். மனைவியும் ஆஹா, தனக்கு வந்த போனை கூட ஸ்பீக்கரில் போடு என்கிறானே. போட்டார். வெடித்தது பாம். என்ன சொல்கிறார்? ரமேஷ், நேத்து 300 ரூபாய்க்கு 2 புடவை எடுத்தியே, எங்க எடுத்த? அந்த கடையை சொல்லு, நானும் எடுக்கணும். தட்டு பறந்தது, சாம்பார் கவிழ்ந்தது. தாய் ஒரு பக்கம் உதைக்கிறாள், மனைவி ஒரு பக்கம் எட்டி உதைக்கிறாள். இது வல்லவா குடும்பம்? இது வல்லவா ஒற்றுமை? இது வல்லவா கரிசனை? இப்படிப்பட்ட குடும்பங்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை உயர்த்தி பிடியுங்கள், தெய்வம் உங்களை உயர்த்தி பிடிக்கும். உங்கள் உறவுகளிலே, சமாதானத்திலே, உங்களுடைய நிலைப்பாடுகளிலே தெய்வம் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடுகளிலே உயர்ந்தோங்க வேண்டும் என்றால், தயவு செய்து மரியாளின் குணங்களை உங்கள் குணங்களாக மாற்றீர்கள் என்றால், நீங்கள் மரியாளோடு இணைந்து வாழலாம், மற்றவர்களோடும் இணைந்து வாழலாம். கானா ஒரு கல்யாணம் நடக்கிறது. உன்னை அந்த கல்யாணத்துக்கு அழைத்திருந்தால் நீ போயிருப்பாய். ஒரு கவரிலே 250 ரூபாயை போட்டு 6 பேர் தின்று தீர்த்து விட்டு வந்திருப்பீர்கள். ஏனென்றால் ஒரு காலத்திலே
மொய் வைக்கிற பொழுது அவன் சைமன் 500 ரூபாய் என்று மைக்கிலே சொல்லுவார்கள், இவன் 1000 ரூபாய் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் வெளிப்படையாக கொடுத்தார்கள், வெளிப்படையாக வாழ்ந்தார்கள், வெளிப்படையாக பேசினார்கள். இன்று எல்லாமே கவரிங். ஆகவேதான் கவரிலே பணம் தரப்படுகிறது. நான் கூட வந்து கொண்டிருந்த பொழுது கவர் கொடுத்து கொண்டிருந்தார்கள். எல்லா கவரும் என்னிடம் தான் வரப்போகிறது என்று பார்த்தால் எல்லா பெண்களும் கவரை வாங்கி கொண்டு திரிந்தார்கள். காணிக்கையிலே வந்துவிடும் என்று நம்புகிறேன். ஆகவே அது திருமணத்து கவராக பயன்படுத்த வேண்டாம், தவறாக பயன்படுத்த வேண்டாம். அந்த கவர் வைத்து 6 பேர் தீர்த்து விடுகிறார்கள். ஆக பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட திருமணங்களுக்குள் போய் கொண்டு வருகிறோம். அங்கே போவது எதற்காக? உடையை காட்டுவதற்கும் அணிகலன்களை காட்டுவதற்கும். ஆக அப்பொழுதுதான் கை மேலே வரும், மோதிரத்தை காட்டுவதற்கும். அப்பா, அக்கா, 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 தங்கச்சி, பாப்பா எல்லாம் எதற்காக? அப்புறம் இதை ஏன் தூக்கி தூக்கி விடுற? ஆக இதெல்லாம் வெளியடகாரங்கள். இதனால் உறவு வராது. நம்மளுடைய ஆடைகளினால் உறவு வராது. நம்ம அணிகலன்களால் உறவு வராது. யாரிடமும் இணைய முடியாது. ஒதுக்கி வைப்பார்கள், தள்ளி வைக்கார். பணக்காரி போலக்குது நிறைய போட்டுக்கிட்டு இருக்கா, அவ பக்கத்தில் நம்ம போக கூடாது அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. உறவுகளை இணைப்பவர்கள் என்றால் எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் பிறரிடம் பேசும்போது வாயிலே எளிமை, கண்களில் எளிமை, காதுகளிலே எளிமையாக இருக்க வேண்டும். ஆகவே மரியாள் அந்த எளிமையான திருமணத்தில் அவள் ஒரு எளிமையாக கிச்சனிலே ஒதுங்கி நிற்கிற ஒரு தாயாக மாறுகிறாள். கிச்சன் சமையல் அறையிலே அன்னை மரியாள் காணப்படுகிறாள். அங்கே ஒரு குறை காணப்படுகிறது. அந்த குறையை அன்னை மரியாள் உறவு இருந்த காரணத்தினால், உறவை பெருக்க வேண்டும் என்ற காரணத்தினால், அவருடைய கண்ணீரையும் கவலையும் புரிந்து கொண்ட காரணத்தினால் அந்த திருமணமே நின்று விடுமோ, திருமணமே கஷ்டப்பட்டு காலாவதியாக மாறிவிடுமோ என்ற எண்ணம் அன்னை மரியாளுக்கு வருகிறது. அவர்களின் நோக்கத்தை, அவர்களின் வீக்கத்தை, அவர்களுடைய வறட்சியை, அவர்களுடைய மிரட்சியை, அவர்களுடைய கண்ணீரை, அவர்களுடைய தாழ்மையான குணத்தை மரியாள் புரிந்து கொண்டு அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக்க சொல்லி மகனிடம் பரிந்து பேசுகிறாள். இன்று மரியாள் உனக்காக பேச வேண்டுமா? அடுத்தவரின் கண்ணீரை துடைக்க இந்த கரம் உயர்ந்தாள். மரியாள் உனக்காக பேசுவாள், உன் உறவுக்காக பேசுவாள். உன்னிடம் கொள்ள உறவால் உன் குடும்பத்தை இணைப்பாள். இந்த ஊரையே, இந்த ஊர் மக்களையே இணைப்பாள். உறவுகள் மனித வாழ்வினுடைய உயிர் மூச்சு என்பதை மறந்து விடாதீர்கள். உறவு இல்லாமல் வாழலாம் என்று பல பேர் கங்கணம் கட்டிக்கொண்டு வாழ்கிற உலகம் இது. ஆகவே தயவு செய்து பிரியமான பிள்ளைகளே, அன்னை மரியாள் கானாவர் திருமணத்திலே உறவை ஏற்படுத்தி விடுகிறாள். அங்கே உறவோடு இணைகிறாள். அவர் இணைந்ததனால் அந்த திருமணம் உயர்த்தப்படுகிறது. உன்னுடைய வாழ்வும் உயர்த்தப்பட வேண்டுமானால், உன்னுடைய எண்ணங்கள் உயர்த்தப்பட வேண்டுமானால் அன்னை மரியாளோடு உள்ள அந்த பண்பு நலன்களை பகிர்ந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பணிவு, அன்பு, கருணை, சகோதரத்துவம், மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், அடுத்தவனை புரிந்து கொள்ளுதல், இவைகள்தான் அன்னை மரியாளோடு உள்ள உறவையும் சுமூகத்தோடு உள்ள உறவையும் உயர்த்தி பிடிக்கும், இணைத்து பிடிக்கும். வாழ்வில் உயரலாம். எனவே பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது அண்ணன் தம்பி யார் என்று தெரியவில்லை, மாமன் மச்சான் யார் என்று தெரியவில்லை, சித்தப்பா பெரியப்பா யார் என்று தெரியவில்லை. உறவுகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நீங்கள் மரியாளோடு இணைவது இரண்டாவது. முதலாவது, நீங்கள் ஒருவரோடு இணைந்து பாருங்கள், ஒருவரோடு பழகி பாருங்கள், ஒருவருக்கு உதவி செய்து பாருங்கள், ஒருவர் கண்ணீரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், துடைக்க கற்றுக்கொள்ளுங்கள், கடவுளை முதன்மைப்படுத்துங்கள். நிச்சயமாக நீங்கள் மரியாளோடு இணைந்து வாழலாம், உயர்ந்து வாழலாம். உயர்ந்த எந்த உயரத்துக்கும் நீங்கள் போய் சேரலாம். அதே அன்னை மரியாள் கல்வாரி மலையிலே தனிமரமாய் நின்று கொண்டிருக்கிறாள். அங்கே யோவான் இருக்கிறார், இயேசுவும் பார்க்கிறார். உறவுகள் இல்லாமல் என் தாய் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தன் தாய்க்கு ஒரு உறவை சேர்க்கிறார், இதோ உன் மகன் என்று. ஆக பிரியமானவர்களே, கடைசியாக அந்த தாய் அந்த இடத்திலே உனக்கும் எனக்கும் தாயாக உறவாக மாறுகிறாள். அந்த தாயை தான் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். எனவே உறவுகள் இல்லை என்றால் உங்களிடம் குணங்கள் இல்லை என்ற அர்த்தம். உறவுகள் அருகிறது என்றால் நீங்கள் குணநலன்களோடு காணப்படவில்லை என்ற அர்த்தம். எனவே உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனமாகி கொண்டிருக்கும். எனவே ஒருவர் பார்த்தாராம், வயதான மனிதர், முடித்து விடுகிறேன், பிரசங்கம் முடிச்சிடறேன், ஒன்னும் கவலைப்படாது. அப்படியே வரார் ஒரு வயதான ஒரு மனிதர், ட்ரெயின்ல ஏறுகிறார். கூட்டம் அதிகமாக இருக்கிறது. தள்ளி பிடித்து ஏதோ ஒரு மூலையிலே நிற்கிறார். அந்த இடத்திற்கு அந்த
தள்ளி பிடித்து உள்ளே போகிற பொழுது அவர் பாக்கெட்டில் இருந்த பழைய அந்த நைந்து போன பர்ஸ் என்றார்களே, மணி பர்ஸா, அது கீழே விழுகிறது. இப்பொழுது யார் வைத்திருக்கிறார்கள் மணி பர்ஸ்? ஜிபே, போப்பே, கோப்பே, ஆப்பே, இப்படி என்று என்னென்னமோ வைத்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் மாறிக்கொண்டிருக்கிறது. கேஷ்லெஸ் சொசைட்டி. ஆகவே அப்படி என்றால் பிச்சைக்காரன் சொசைட்டி என்று பொருள். ஆக அப்படி வருகிறார். வந்து உள்ளே நிற்கிற பொழுது பக்கத்தில் இருக்கிறவர் டிடிஆர் அங்கே கீழே குனிந்து ஒரு பர்சை எடுக்கிறார். இது யாருடையது, யாருடையது என்று கேட்கிறார். இதை தாத்தா தடவி பார்த்துவிட்டு, ஐயா அது என்னுடைய மணி பர்ஸ் தான், உங்களது பர்ஸ் என்றால் அடையாளம் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த தாத்தா சொல்லுகிறார், அதிலே இயேசுநாதர் படம் இருக்கும், அது என்னுடைய பர்ஸ் என்று சொல்லுவார். இயேசுநாதர் படமா? நிறைய கிறிஸ்தவங்க வச்சிருப்பாங்க, அதெல்லாம் அடையாளமா சொல்ல முடியாது. வேற ஏதாவது சொல்லுங்க. 20 ரூபா 10 ரூபா கசங்கி கிடக்கும். இல்ல இல்ல வேற அடையாளம் சொல்லுங்க. ஐயா அதை விட அடையாளம் என்கிட்ட என்னையா இருக்கு? நான் சிறுவனாக இருந்த பொழுது மீசை முறுக்கி கொண்டு நடந்த பொழுது, வாலிபனாக இருந்த பொழுது என் போட்டோவை என் பர்சிலே வைத்தேன். கதை சொல்லுகிறார் தாத்தா. என் போட்டோவை வைத்தேன். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய செல்போனிலே உங்களுக்கே பிடிக்காத ஒரு முகத்தை வைத்திருக்கிறீர்கள். அதன் பேர் தான் செல்ஃபி. யாரெல்லாம் செல்ஃபி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் முகத்தின் மீது, அழகின் மீது சந்தேகம் இருக்கிறது என்று அர்த்தம். மனநோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். எந்த மூஞ்சியும் சரியில்லை, மனநோயாளிகளாக அந்த செல்ஃபியிலே காட்சி தருகிறார்கள். அதை முன்பக்கமோ பின்பக்கமோ வைத்துக் கொள்கிறார்கள். இதுதான் என் கணிப்பு, அது உங்களுக்கு இனிப்பு. ஆகவே அவர் ஏறுகிறார், அப்படி பர்சை காண்பிக்கிறார். இயேசுநாதர் படம் என்று என் போட்டோவை வைத்தேன். பார்ப்பதற்கு நான் அழகாக இருந்தேன். நான் சொல்லவில்லை, தாத்தா அழகாக இருந்தாராம். கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறார், அது நன்றாக தான் இருந்தது. எனக்கு ஒரு மனைவி கிடைத்தால், என் மனைவி அழகாக இருந்தால், என் மனைவியின் போட்டோவையும் என் போட்டோவையும் நான் வைத்துக் கொண்டேன். கொஞ்ச நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது. எங்கள் போட்டோவை எடுத்துவிட்டு என்னுடைய பிள்ளையினுடைய போட்டோவை வைத்தேன். அவனுக்கு திருமணம் நடந்தது. என் மனைவியும் இறந்து போனாள். என்னுடைய மகன் என்னை கைவிட்டு தன் மனைவியோடு போய்விட்டான். தனிமரமாக இருந்தேன், அழுதேன், துடித்தேன். யாருமே எனக்கு ஆறுதல் இல்லை. உறவென்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. என் ரத்த பந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. தனிமையிலே அழுதேன், உழன்றேன். தூங்க முடியவில்லை, உண்ண முடியவில்லை. ஏனென்று கேட்பார் ஆள் இல்லை. அழுது கொண்டே ஒரு கடைக்கு சென்றேன். அப்பொழுது அங்கே ஒரு இயேசுநாதருடைய படம் என்னை நோக்கி பார்ப்பதை பார்த்தேன், சிரிப்பதை பார்த்தேன். ஆறுதலாக இருந்தது. என்னை பார்த்தும் ஒரு முகம் சிரிக்கிறது, அது எனக்கு ஆறுதலாக இருந்தது. எனவே அந்த போட்டோவை எடுத்து அதற்குள்ளே வைத்தேன். இன்று என் உறவு, என் நட்பு, என் இணைப்பு எல்லாமே அந்த இயேசு மட்டும்தான் என்று சொல்லி அந்த டிடிஆர் கண்களிலே, குடியிருந்த மக்கள் கண்களிலே கண்ணீர் வரச் செய்தார். மனிதனின் வாழ்க்கையிலே தனிமை ஒரு நாள் கதவை தட்டும். இன்று உறவுகள் எல்லோரும் கூட இருப்பார்கள், ஒரு நாள் தட்டும். அன்றுதான் நமக்கு தெரிய வேண்டும் தெய்வம் ஒன்று இருக்கிறது என்று. அப்படி அல்ல பிரியமானவர்களே, இப்பொழுதே தெய்வத்தை சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள். மரியாதை சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி சுமப்பீர்கள்? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய குணநலன்களை கொஞ்சமாவது நாம் வாழ்ந்து காட்டினால் உறவுகள் பெருகும். மரியாதையோடும் இணையலாம், சமூகத்தோடு இணைந்து வாழலாம், எதிரிகளே இல்லாமல் வாழலாம். ஆகவே ஆண்டவன் அழகாக சொன்னார், சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். நீங்கள் கடவுளின் மக்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய குணநலன்களை மாற்றி மரியாளோடு இணைந்து கொள்ளுங்கள். குடும்பமாக இணையுங்கள், உறவுகளோடு வாழுங்கள். மரியாள் உங்களை இணைத்தே வைத்து ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். நம்முடைய தேவைகள் மன்றாட்டுகளை அவருடைய பாதத்தில் அன்னை மரியாள் வழியாக சமர்ப்பிப்போம். படைக்கின்றோம் கனிவுடன் நீர்ப்பாயும் இறைவா, பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம் கனிவுடன் நீர்ப்பாயும் இறைவா. அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார்,
அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து அனைவரையும் உம் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டிய அருள்வரத்தை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், கனிவுடன் ஈர்ப்பாயும் இறைவா. பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், கனிவுடன் ஈர்ப்பாயும் இறைவா. ஒளியாம் இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் பிறருக்கு முன்மாதிரியாய் நடக்கவும் பகைப்பழி எல்லாம் நீங்கவும் வேண்டிய நல்லுணர்ச்சி, இரக்கம், தியாக பண்பு ஆகிய நற்குணங்கள் அருளும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், கனிவுடன் ஈர்ப்பாயும் இறைவா. பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், கனிவுடன் ஈர்ப்பாயும் இறைவா. நல் மருத்துவராம் இறைவா, நோயால் வாடும் ஒவ்வொருவரையும் நீரே தொட்டு சுகமளித்து அவர்கள் என்றும் உம் பிள்ளைகளால் சாட்சியாக வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், கனிவுடன் ஈர்ப்பாயும் இறைவா. பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், கனிவுடன் ஈர்ப்பாயும் இறைவா. நல்ல ஆயனாம் இறைவா, குழந்தைகள், சிறுவர் சிறுமியர்கள், இளைஞர் இளம்பெண்கள் யாவரும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் திருச்சபைக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கவும் தேவ அழைத்தல் என்னும் அருட்கொடையை அபரிதமாக பொழியவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், கனிவுடன் ஈர்ப்பாயும் இறைவா. பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், கனிவுடன் ஈர்ப்பாயும் இறைவா. கருணையின் வள்ளலே இறைவா, புனித ஆரோக்கிய அன்னை திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் உடலுள்ள நலம் பெறவும் தொழில் வளர்ச்சி அடையவும் குடும்பங்களில் ஒற்றுமையும் சமாதானம் நிலவ வேண்டும் என்று பல வகையிலும் ஆறுதல் தேடி வந்துள்ள அனைத்து மக்களையும் காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், கனிவுடன் ஈர்ப்பாயும் இறைவா. பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், கனிவுடன் ஈர்ப்பாயும் இறைவா. நம் அனைவரும் கண்களை மூடுவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய கிருஷ்ணாநகர் ஆரோக்கியனுடைய இந்த திருவிழாவை நாம் கொடியேற்றத்தோடு துவங்கி இருக்கிறோம். பலவிதமான எண்ணங்களோடு, இயக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, விண்ணப்பங்களோடு, மன்றாட்டுகளோடு அன்னையினுடைய பார்த்து நம் அனைவரும் ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நாளிலே சிறப்பாக அன்னை தேவத்தாய் நம்மோடு இருக்கிறாள், நம்மை இணைக்கிறாள், நம்மை உயர்த்துகிறாள் என்பதை இந்த மறைவுரை வழியாக கேட்டிருக்கிறோம். அவரை நம்பி வருகிற அனைவரையும் அன்னை தேவத்தாய் ஒருபோதும் மறுப்பதில்லை, மறப்பதில்லை. மாறாக அவர்கள் வாழ்விலே தேவையான அனைத்து நலன்களையும் பொழிகிறார். எனவே இந்த நாளிலே 3 நாட்களாக நடைபெறுகிற இந்த விழாவிலே பங்கேற்க வந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவரை அத்தனை பேரையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய உறவுகளையும், நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளையும் அன்னையுடைய பாதத்தை கொடுப்போம். சிறப்பாக இந்த பகுதி வாழ் அத்தனை பேரையும் அன்னை தெய்வத்தாய் தன் ஆசிரால் நிரப்ப வேண்டும். நம்முடைய மன்றாட்டுகளுக்கெல்லாம் கனிவாய் பரிந்து பேச வேண்டும். அவற்றுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டும். எப்போதும் அவளுடன் இருந்து நம்மை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம்.
ஜபங்களை மூடுவோம். ஆண்டவரே, அருமையான நல்ல நாளுக்காய் மக்கள் இருக்கிறோம். இப்படி அன்னை ஆரோக்கிய தாயை அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கிறீரே, அல்வடியாக பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து அந்த தாயினுடைய பரிந்துரையும் உடனிருப்பும் பரிந்து பேசும் எங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து அன்னை எங்களை அனைத்து நலன்களால் நிரப்பி காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். காணிக்கை பாடல், காணிக்கை பவனி. ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், வளர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன் அடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன். எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், வளர்ந்தேன், அர்ப்பணித்தேன். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லில் உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லில் உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், வளர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன் பாதை வழியில் உன் தீப ஒளியில் நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன். உன் பாதை வழியில் உன் தீப ஒளியில் நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன். உன் அருள் பெறவே என் ஈசநாதனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். உன் அருள் பெறவே என் ஈசநாதனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், வளர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன் அடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன். எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், வளர்ந்தேன், அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இந்த வாழ்க்கை என்னும் உயிருள்ள நற்கருணை கொண்டாட்டம் எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் எங்கள் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகும்படி உம்மை வேண்டி நிற்கின்றோம். அவர் பெயரை வணங்கும் நாங்கள் உமது மாண்புக்கு உரியவர்களாவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முல்லை எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் அன்னையின் பெருவிழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னையும் உடையவரே திருமகனை கருதாங்கி தனது கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதரணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: அனைவருடைய பார்வையும் பலிப்பீடத்தின் மீது இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தான் அன்பு செய்த பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டு இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகவே செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அறிக்கையிடுகின்றோம்.
கையெடுத்து நெஞ்சில வச்சுட்டு கொஞ்ச நேரம் கண்களை மூடி ராஜாவினுடைய பிரசன்னம் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த அருமையான நாளுக்காக எவ்வளவோ உழைத்திருப்பீர்கள். எத்தனையோ பேர் மனமந்து உதவி இருப்பீர்கள். இவ்வளவு நல்ல குணம் படைத்த உங்களை இறைவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற நேரம். ஆண்டவர் அழகாய் வேதத்திலே சொல்லுகிறார், நான் இந்த இடத்திலே தங்கி உனக்கு நலம் நல்குவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாவித நன்மைகளால் உன்னை நிரப்புவேன். நன்றி ராஜா. உமது தாயை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த இந்த பொழுதுக்காக கொடான கொடி நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இங்கே கூடியிருக்கிற பிள்ளைகளை, அதோடு கூட இந்த பகுதியிலே வாழ்கிற என் எல்லா சகோதர சகோதரிகளையும் இது ஆசீர்வாதமான நேரத்திலே அன்னை மரியாள் தனது போர்வையினாலே போற்றி காப்பாற்றுவளாக. ஏராளமான பேர் கண்ணீரோடு இருக்கலாம், நோய்களோடு படுத்து கிடக்கலாம், நோய்களோடு வந்திருக்கலாம், வலிகளோடு துடித்துக் கொண்டிருக்கலாம், உறவுகள் அருந்து போயிருக்கலாம். கண்ணீரும் கவலையும் வேதனையும் வாழ்க்கையில் இரண்டர கலந்து வாழவிடாமல் செய்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளால் தொல்லை, கணவனால் தொல்லை, மனைவியால் தொல்லை, நண்பர்களால் தொல்லை என்று கூட இருக்கலாம். ஆனால் நீர் உயிர்த்தவுடனே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த சீடர்களை பார்த்து பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், தைரியமாயிருங்கள், உலகம் முடியும் பரியந்தமாய் நான் உங்களை தூக்கி சுமக்கிறேன் என்று சொன்ன என் உறவின் தெய்வமே, என் பிள்ளைகளை தூக்கி சுமையும். அந்த பிள்ளைகளால் சுமக்க முடியாமல் தாங்கி பிடித்து இழுத்து உமது உறவிலே வைத்துக் கொள்ளும் ஆண்டவர். எங்கள் மத்தியிலே இருக்கிற கோபங்கள், தாபங்கள், பொறாமைகள், வெறுப்புகள், கசப்பான அனுபவங்கள் மறைந்து போவதாக. இது விழா ஒற்றுமையின் உறவின் இணைப்பின் விழாவாக மாறுவதாக. எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. எத்துணை நன்றி, எத்துணை நன்று, அத்தனை பேரும் ஒன்றித்து வாழ்வது என்று வேதத்தில் பேசிய என் தெய்வமே, சமாதானத்தை தாரும். இங்க இருக்கிற எல்லா பகுதி மக்களும் அவர் இழந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அன்னையே நீர் அவர்களை தொடும்படிக்கா இந்த வேளையிலே செபிக்கிறேன். அவர்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த 3 நாட்களில் இந்த விழாவிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகல ஜனங்களுடைய வேதனைகள், கவலைகள், கண்ணீர், பிரச்சனைகள் மறைந்து ஓடட்டும். அவர்களுக்காக தூக்கி பிடித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே, உமோடு கூட இருந்து வாழ வேண்டும். மனிதனோடு மனிதன் உறவு கொள்ள வேண்டும். அந்த பணிவை, தாட்சியை, மன்னிப்பை, சகிப்புத்தன்மையை, அந்த இரக்கத்தை, கருணையை எல்லா சகல ஜனங்களுக்கு தார். இறைவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் உம்மால் முடியும். ஆனால் என்னால் எதுவும் முடியாது ஆண்டவர். எல்லாம் தெரிந்தும் எதையோ தூக்கி தலையிலே வைத்து அழுது புரண்டு கொண்டிருக்கிறேன். எது வாழ வைக்கும், எது சாகடிக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. தெளிவாக காட்டும் இந்த விழாக்களில உமிலே இணைந்து, உமிலே வாழ்ந்து, உமிலே மகிழ்ந்து நான் எழுந்து ஒளி வீசும்படிக்காய் ஜெபிக்கிறேன். மக்களே, நீங்கள் மலை மேல் உள்ள தீபங்கள், எழுந்து ஒளி வீசு. 1000 கஷ்டங்கள், கண்ணீர்கள் இருந்தாலும் உயிரை கொடுத்திருக்கிறாரே, உறவுகளை கொடுத்திருக்கிறாரே, அதற்கு நன்றி சொல்வோம். தெய்வம் இந்த விழாவினை பரிசுத்தப்படுத்தட்டும். அருமையான விழாவிற்கு அத்தனை இசைவுகளையும் தந்து உடனிருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கிற என் அருமை தோழர் அருட்தந்தை ஆண்ட்ரூவை ஆண்டவன் தன் புனிதமான கரத்திலே, தன் காயப்படிந்த கரத்திலே தூக்கி பிடித்து அந்த புண்ணிய கரங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவர் இந்த பகுதியிலே அபிஷேகத்தின் தைலமாய் இருப்பாராக. அவர் போகும் இடமெல்லாம் அந்த தைலத்தின் வாசனை வீசுவதாக. மக்களை கட்டி காக்கும் அருமை உறவின் தந்தை அவர். அந்த உறவை புரிந்து கொள்கிற மக்களாய் மக்களோடு மக்கள் பணி செய்யும் அவரை நீர் புனிதப்படுத்தும், ஆசீர்வதியும், நீடிய ஆயுளை தாரும், நிறைவான நமது புனிதத்தை தாரும். இணை பணியாளரையும் ஆசீர்வதியும். இந்த விழாவிற்கு உழைக்கிற அத்தனை சின்ன சின்ன உதவிகளையும் நீர் ஆசீர்வதியும். யாரையும் கைவிடாதையும்.
இந்த பகுதி மகிழ்ச்சியின் பகுதியாக, சமாதானத்தின் பகுதியாக, ஆசீர்வாதத்தின் பகுதியாக இந்த பகுதி மாறுவதாக. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். சேர்ந்து பாடுங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மீண்டுமாய் மறவாமல் நினைத்தீரையா. அத்தனைக்கு எங்களை ஆசீர்வதிப்பதற்காய், எங்களை பலப்படுத்துவதற்காய், எங்களை மேம்படுத்திக் கொண்டிருப்பாய், எங்களோடு இருப்பதற்காய், எங்களை வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காய், என் பிள்ளைகளை வாழ வைப்பதற்காய் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. தேவன் உங்களோடு இருந்து மறவாமல் நினைத்து காத்துக் கொள்வாராக. கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை உம் தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பெயராரை ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற வேளையிலே இன்று பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாட அத்தனை பேருக்காகும், நம்முடைய ஜெபங்கள் கேட்டு யாவருக்காகும், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காகும், நம்பிக்கையோடு இந்த திருவிழா திருப்பலியிலே கடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் விசேஷ விதமாக ஜெபிப்போம். உயிர் தெழுவம் என்ற நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரர் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகளில் ஏற்று எழுமை அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான பொழுது மிக்க மரியாள் ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான பொழுது யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தெய்வ சகாய், இவ்வுலகிலே முக்கு கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் கரங்களை உயர்த்தி நம் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த அற்புதமான வார்த்தைகளை சொல்லி அதே ஜெபத்தை நம் நாவிலே உச்சரித்து, உறவுக்கு பயன்படுத்தப்படும் இந்த நாவு, கர்த்தரினுடைய நாமத்தை சொல்லுகிற இந்த வாய் உறவுகளை உயிர்ப்பெழச் செய்ய ஜெபித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நிலையான நிறைவான உண்மையான அர்த்தமுள்ள ஆழமான அமைதியை பயந்து கிடந்த உமது சீடர்களுக்கு தந்து தைரியமாயிருங்கள், கலக்கம் வேண்டாம் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி உமது உறவை மேம்படுத்தினீரே. இன்று கூட ஆண்டவரே, அமைதி இல்லாமல் கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் வருத்தத்தோடும் நோயோடும் வந்திருக்கிற எல்லா குடும்பங்களிலும் இதயங்களிலும் இந்த பகுதி வாழும் மக்களிலும் உமது அமைதியும் ஒற்றுமையும் ஆறுதலையும் அளித்தருள நாங்கள் உமை இறைஞ்சி மன்றாடுகிறோம்.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருத்தர் பார்த்து, ஆண்டவனும் ஆரோக்கிய மாதாவும் உனக்கு என்னைக்கு துணையா இருக்கட்டும். நல்ல வார்த்தை வாயில வர்றது ரொம்ப கஷ்டம். சொல்லி பாருங்களேன், உறவு வளரும். சொல்லுங்க பாப்போம். ஆண்டவன் இயேசுவும் ஆரோக்கிய மாதாவும் உனக்கு என்றும் துணையா இருக்கட்டும் என்று. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும். அருளும் எமக்கு அமைதி அருளும். அருளும் அருளும் அருளும். இதோ இறைவனின் செம்மறி உலக மக்களின் காயங்களையும் கண்ணீரையும் உள் மன வேதனைகளையும் தன் மீது சுமந்து கொண்டு, மகனே மகளே, உன் வேதனைகளுக்கு பிறகு, உன் கண்ணீர் கவலைகளுக்கு பிறகு உனக்கும் ஒரு சமாதானம், ஒரு உயர்வு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு உயிர்ப்பு உண்டு என்று சொல்லுகிற உடைந்து போன இயேசுவின் எலும்புகளும் சிதைந்து போன அவரது சதையும் சிந்திய திருரத்தமும் இந்த அன்பின் விருந்திலே, அவர் தரும் மருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் என் பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் நம்பிக்கையற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரிய இந்த நற்கருணை வழங்க நேரம். நற்கருணையானது கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். இந்த விழாவிலே அநேகர் வந்து பங்கேற்று கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். அனைவருமாக அமர்ந்து கொள்ளுங்கள். நற்கருணை நீங்கள் இருக்கிற இடத்திலே அருள் தந்தையர்கள் வந்து கொடுப்பார்கள். மற்றவர்கள் அமைதியாக இருந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருவிருந்து பாடல். உள்ள மகிழ உறவு வளர உறவு வந்தது, உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர உறவு வந்தது, உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நலமளிக்கும்
நலமளிக்கும் அருமருந்தாய் நாளும் நம்மை காக்கும் வானின் விருந்தாய் நலமளிக்கும் அருமருந்தாய் நாளும் நம்மை காக்கும் வானின் விருந்தாய் உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய அன்னை ஆரோக்கிய தாய்க்கு கொடியேற்றத்தோடு இந்த விழாவை துவங்கி இருக்கிறோம். அப்படியே நோக்கி இருக்கிற இந்த வல்லமையுள்ள ஆற்றல் மிகு ஜெபத்தை நாம் அனைவரும் ஜெபிப்போம். அனைவருக்கும் தெரிந்த ஜெபம் அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாய் ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து பக்தியோடு மன்றாடுவோம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. நம்முடைய கண்களை மூடுவோம். நான் சொன்ன மாதிரி, தந்தை சொன்ன மாதிரி அநேக வேண்டுதல்களோடு நாம் அன்னை அண்டி வந்திருக்கிறோம். அவள் அற்புதம் செய்கிற, ஆரோக்கியம் தருகிற, கிருபை நிறைந்த மகா பரிசுத்த மிக்க தாய். குழந்தைக்கு எப்படி ஒரு தாய் தன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறாலும் அதை விட மேலான இறைவனின் தாயாக இருந்து நம்முடன் இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய தாயிடம் நம் உள்ளத்தின் வாஞ்சிகளை இந்த 3 நாள் நான் சொல்வேன். நீங்க ஒரு கருத்துக்காக ஜெபிக்கணும். பல நேரங்கள் நம்முடைய குடும்ப கருத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நிச்சயமா நான் சொல்வேன். சத்தியமா அம்மாதாட்ட கேளுங்க. அம்மாட்ட கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். அம்மா இல்லை என்று சொல்லாதவள். அப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளம் கொண்ட தாயை, தெய்வத்தாயை நம் அனைவரும் தாயாக பெற்றிருக்கிறோம். எனவே நாளிலே குழுமிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தின் வாஞ்சிகளை, தேவைகளை நம்முடைய பாதத்தில் எடுத்துரைத்து மன்றாடும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீங்கள் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாழும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வது அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பானவர்களே, நம்முடைய கிளை பங்காகிய புனித ஆரோக்கியனுடைய 30வது ஆண்டு திருவிழாவை நாம் கொடியேற்றத்தோடு இன்று துவங்கி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், தந்தை அடிக்கடி சொன்னது போல நாம் அனைவரும் ஒன்றாகி இருக்கிறோம். இந்த திருவிழாலாம் நமக்கு தருகிற மிகப்பெரிய பணம் இதுதான். ஒரு ஆள் இல்லை, பங்கு சாமியாரோ உதவி பங்கு தந்தையெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகல. எங்களுடைய இன்வால்மெண்ட் கம்மியா இருந்தாலும் அநேகருடைய உழைப்பு, ஜெபம், பலருடைய தாராள உள்ளம் தான் இந்த திருவிழாவை இப்படியாக அழகுபடுத்தி கொண்டிருக்கு. நம்ம 3ஆம் நாள் அனைவருக்கும் நன்றி செலுத்துவோம். இருப்பினும் கூட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஒரு வண்ண விளக்குகள், ஒரு விழாக்கோலம். அப்ப விழாக்கோலம் என்றாலே ஒரு மகிழ்வு. பாத்தீங்கன்னா அந்த எனக்கு பிடிக்கும் அந்த பலூன்லாம் வைப்பாங்க, கடைகள்லாம் போட்டாங்க. இப்பவே அதுவே ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. வணக்கமா ஒரு மொக்கையா போற லைஃப்ல இந்த மாதிரி விழாக்கள்லாம் நமக்கு தருகிற செய்தினா ஒரு மகிழ்வை, ஒரு உறவை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு உந்து சக்தியாக இருப்பதுதான் இந்த விழாக்கள். அதுதான் இந்த நாள்ல நான் சொன்ன மாதிரி 30வது ஆண்டு திருவிழாவை கொண்டாடும். உங்களுக்கு தெரியும், என்னை விட இங்க கூடியிருக்கிற ஆரோக்கிய தாய் எப்படி வல்லமை உள்ளவள், சக்தி படைத்தவள், ஆற்றல் மிக்கவள் என்பதை இந்த பகுதி வாழ் மக்களே மிகப்பெரிய ஒரு சான்றாக அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த ஒரு விழா இப்படி அற்புதமாக ஒரு கொடியேற்றத்தோடு துவங்கி அன்னையில் இணைந்து வாழ்வில் உயர்ந்திட, நேற்று இந்த தலைப்பை நான் அப்படியே யோசிச்சு கொண்டேன். உங்கள்கிட்ட என்ன சொல்லலான்னு பாத நிறைய பேசிட்டாரு. நான் இன்னொரு மறையுரை வைக்க ஆசைப்படவில்லை. பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல சொல்றாரு யோவான் நற்செய்தி 15 அதிகாரம். இந்த செடி கிளையோடு இணைந்து இருக்கிற போது, கொடியோடு இணைந்து இருக்கிற போது அது மிகுந்த கனி குடிக்கிறது. என்னோடு இணைந்து இருப்பவன் மிகுந்த கனி தருவான்.
அன்னை மரியாள் வந்து ஆண்டவரோடு இணைந்திருந்தால் அவதான் இன்றளவு அவள் மிகப்பெரிய சக்தி படைத்தளவு இருக்கிறாள். எனவே இந்த நல்ல நாளிலே நம் மத்தியிலே வந்து மிக அற்புதமான ஒரு திருப்பணி, ஒரு ஆசீர்வாதமான ஒரு திருப்பணியை நிறைவேற்றி கொடுத்திருப்ப அருள் தந்தை எம்.ஐ. ராஜ் அவர்கள் நற்கருணை சபையை சேர்ந்தவர். அவரை அறியாதவன் இருக்க முடியாது. சந்தையை சொல்லிட்டு யாருன்னே தெரியல அப்படின்னு சொன்ன நம்ம உதவி பங்கு தந்தை அவர் என்ன தெரியலையா அப்படின்னு சொன்னார். அவரை தெரியாத ஆளே இல்லை. காரணம், எனக்கு அவரை அதிகமாக தெரியுமாங்க. 2 பேருமே பிலாசபி, தியாலஜி எல்லாம் ஒன்றாக படித்து கடந்த 25 அது ஒரு 10 ஆகவே 35 ஆண்டுகள் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய நல்ல நெருங்கிய நண்பர் எம்.ஐ. ராஜ் அவர்கள் பல இடங்கள்ல பல அற்புதமான பணிகளை செய்யக்கூடிய அவர் பேசிட்டே இருக்கான், கேட்டுக்கிட்டே இருக்கான். நீங்க என்ஜாய் பண்ணீங்களோ, நான் இங்கே சிரித்து கொண்டே இருந்தேன். பக்கத்துல பார்த்துருப்பாங்க. ஆனா சிரிக்க வைப்பது போல் மட்டுமல்ல எம்.ஐ. ராஜுடைய வேலை, மாறாக நறுக்கென்று நற்செய்தியை நாசுக்காக நம்முடைய உள்ளங்களில் இருத்தக்கூடிய ஒரு வல்லமையை தந்தையை பெற்றிருக்கிறார். மிகவும் அற்புதமான ஒரு மனிதர். எனக்கு பிடிச்சதுன்னா அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர பந்தா பரவசன் அல்ல, சாதாரண எளிமையான ஆள். அணின் அன்பாக பட நிறைய உறவுகளின் சொந்தக்காரர், எக்கச்சக்கமான உறவுகள் அவருக்கு வந்து இருக்காங்க. அவருடைய போன்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். ஆனால் கூட கடந்த சில வருடங்களாக உடல்நல குறைவெல்லாம் பாதிக்கப்பட்ட போது கூட கடவுளுடைய அருள் அவருக்கு நிறைவாக இருந்தவுடன் அன்னை மரியாளுடைய துணையினுடைய முறைவு தான் இன்னைக்கு வந்து அவர் உயிரோட்டம் இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக, தந்தையாக கடவுளை எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். எனவே இப்போ தற்சமயம் வந்து பல இடங்களில் பாம்பே எல்லாம் பணியாற்றிவிட்டு இப்போது வேலைப்பஞ்சாவடியில் இருக்கிற அந்த குருமடத்துல நற்கருணை சபையை சேர்ந்த குரு மாணவர்களை பயிற்றுவிக்கின்ற இல்லத்துல தந்தை இருக்கிறாங்க. பல இடங்களுக்கு சென்று நம்முடைய மலை மாதா பல பங்குகளுக்கு, பெரிய பெரிய பங்குகள் சென்று அன்னை மரியாளை பற்றிய நற்செய்தி அறிவித்துக் கொண்டு இருக்கிறார். எனவே இந்த நாளில் நான் நினைச்சேன், நம்முடைய தந்தையை அழைக்கணும். இந்த மாதிரி ஒரு கொடியேற்று விழாவுக்கு அழைத்த போது அருள் பணியாளர் என்னுடைய நண்பர் அருள் தந்தை எம்.ஐ. ராஜ் அவர்கள் வந்து மிக அற்புதமான ஒரு திருப்பணி நிறைவேற்றி அற்புதமான ஒரு மறைவுரை ஆற்றி அன்னையோடு நாம் எப்படியெல்லாம் இணைய வேண்டும் என்பதற்கான சான்றுகளை கொடுத்து நம்மை சிந்திக்க வைத்ததும் அல்லாமல் நமக்காக ஜெபித்து இறை ஆசிரியை பெற்று தந்த அவருக்கு நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் திரு ரூபன், திரு வர்கீஸ் அவர்கள் அவருக்கு நம்முடைய அன்பளிப்பை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து தந்தைக்கு நம்முடைய நெஞ்சாத நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். தந்தைக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய பணி சிறக்கும் என்ற வரலையே அவரு. போங்கப்பா, போங்க எம்ஐ முன்னாடி கரங்களை நல்லா தட்டலாங்கிற மியூசிக் போடுங்க. ஒரு ஆமா, நல்லா கரத்தில் நல்லா ஜோரா தட்டுங்க. எதாவது தரீங்களா? பூசம் சாப்பிட தரலையே எதுவும், அதெல்லாம் கரவொலி இல்லைன்னு நினைக்கிறேன். மைக் கொஞ்சம் நல்லா வைப்பா, கொஞ்சம் எஃபெக்டிவ் இருக்கா? குட். ஹலோ. இந்த நாளிலே நமக்கு மிக அற்புதமான இந்த வழிபாடை அமைத்து கொடுத்தவர்கள் வந்து புனித சூசேப்பர் அன்பிய குடும்பங்கள். மிக அற்புதமான ஏற்பாடுகள், வழிபாடுகள் அத்துணையுமாக நமக்காக செய்து கொடுத்த நம்முடைய சூசேப்பர் அன்பத்தை சேர்ந்த அத்துணை பேருக்கும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சாத நன்றிகளையும் பலத்த கரவழி கொடுங்க. நல்ல ஜோரா கைத்தடுங்க. நாளை தினம் நம்ம வந்து அன்னை திருவிழாவுடைய 2வது நாள் திருத்தேர் விழாவை கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் இணைந்து அர்ப்பணத்தில் வளர்ந்திட என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கிற மத்தியிலே அருள்பணியாளர் ஏ தாமஸ் அவர்கள் அண்ணா நகர் பங்கு தந்தை, வெள்ளி விழா நாயகர் நம் மத்தியிலே வருகை தர இருக்கிறார். நம்ம சொன்ன மாதிரி நேரத்தோடு நாம் துவங்க இருக்கிறோம். 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணிக்கு திருப்படி முடிதலன் தேரானது நாம் வசிக்கிற இடங்களிலே எடுத்து வரப்படும். எனவே இதுக்காக நான் திரும்பி சொன்ன மாதிரி அனைவரும் நீங்கள் எல்லாம் நம்ம ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், ஒரு பங்கை சேர்ந்த கூட்டம் கம்மியாக தான் பரவாயில்ல. நான் சொல்றேன், நாளை தினம் தேர்லாம் எடுக்க இருக்கிறோம். எனவே அநேகர் வந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு என்னுடைய புகழை பறைசாற்ற உங்களை அன்போடு அழைக்கிறோம். மன்றாடுவோமாக. இறைவா, இறை அன்னையாகிய மரியாவின் பரிந்துரையால் உமதாசியின் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. அதனால் மரியாவின் பெயரை வணங்கி கொண்டாடும் நாங்கள் அவளுடைய உதவியை எல்லா தேவைகளிலும் கண்டடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.
பிள்ளைகளே, இவ்வளவு சின்ன இடத்துல மிக அற்புதமாக நீங்கள் 30 வருடங்களாக இந்த விழாவை கொண்டாடுவதை நினைத்து நான் மகிழ்கிறேன். அன்னைக்கு நீங்கள் மகுடம் சூட்டுகிற இந்த தருணத்தில் அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மத்தியிலே நிறைவாக இருக்கிறது என்பதையும் உணர்கிறேன். ஆண்ட்ரூ ஃபாதர் என்னை பற்றி நிறைய சொன்னார் இல்லையா? சொன்ன பூசை தான் முடிச்சிச்சுல்ல. அப்புறம் ஆக பிரியமான பிள்ளைகளே, இது எல்லாம் உண்மைதான். ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். இப்பொழுது கொஞ்சம் தேய்மானம் ஏற்பட்டிருக்கிறது உடல் அளவில். ஆக உங்களிடம் நான் கேட்கறதெல்லாம் எனக்காக ஒரு அருந்த மரியாதையை டெய்லி சொல்லணும். சொல்லுவீங்களா? கண்டிப்பா. வெரி குட். அது போதும். வேற யாரும் நம்ம பெரிய பெரிய புகழ்ச்சியா பாடவும் தேவையில்லை, பேசவும் தேவையில்லை. மிக அற்புதமாக சாமி இந்த பங்கை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்ட்ரூ வேறு பெரிய டான்ஸர் தெரியுமா உங்களுக்கு? அவர் நடையே டான்ஸாக தான் இருக்கும். பார்த்தீங்களா? குலுங்கி குலுங்கி இப்படி ஒரு மாதிரி நடப்பார். ஆக ஒரு திறமையான ஒரு மனிதர், மக்களோடு பழகுவதிலே மிக எளிமைக்குரிய ஒரு நல்ல மனிதர். உங்களுக்கே நல்லா தெரியும். உங்க பங்கு சாமியார் எல்லாரோடையும் பழகுவார், எல்லாரையும் நேசிப்பார். அது எல்லாருக்கும் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் உங்க சாமியார் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். பார்த்தீங்களா? எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் சொல்லக்கூடாது, எப்பவுமே புன்னகைத்து கொண்டே இருப்பார். என்ன? ஆகவே சின்ன சின்ன மூஞ்சி சாமியார்கள்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த சாமியார் அப்படி கெட்ட வார்த்தைலாம் சொல்லிட்டு போவீங்க. ஆனா அப்படிப்பட்ட குரு அல்ல. திறமையான குரு, ஜெபிக்கிற குரு, அனைவரிடம் பழகிற குரு, மக்களை அன்பு செய்கிற ஒரு குருவானவர் என்று தேவை. அது ஆண்ட்ரூ அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பங்கு தந்தைக்கு ஒரு மாபெரும் கைத்தட்டு. ஆக அதே போல ஏதோ சொன்னார், பூவோடு சேர்ந்த நாரம் இந்த மணப்பதற்காக வந்திருக்குது. சின்ன சாமியார் இந்த பூ கூட வந்து சேர்ந்துருக்குது. நார் குடியா பூ குடியா ஏதோ ஒரு கூட. ஆனா அவரு கூட சேர்ந்து நான் சொன்னது ஒன்னே ஒன்று தான், நிறைய கத்துக்கப்பா சாமி கிட்ட இருந்து சொன்னேன். அவருக்கு சொன்னப்பா நிறைய கத்துக்க. அவர்கிட்ட பயங்கர திறமையான மனிதர். ஆனா பழகுவதற்கு இனிமையானவர். நாங்கெல்லாம் ஒரு ஒரு கூட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆகவே 35 வருஷம் 2 பேருக்கு உறவு இருக்குன்னாக்கா ஏதோ நல்ல குணம் எங்க 2 பேருக்கு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதே மாதிரி உனக்கு உறவு அறுப்படுதுனாக்கா ஏதோ கெட்ட குணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சில உறவுகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குன்னாக்கா நீ நல்லவளா இருக்கிற, நல்லா பேசுறான்னு சொன்னாங்க. அப்படிதான். எங்கெல்லாம் நான் ஜெப கூட்டம் வைக்கிறேனோ அங்கெல்லாம் மக்கள் வருகிறார்கள். சனிக்கிழமை முதல் சனிக்கிழமையில அங்க நடக்குது கருணாலயம் தியான இல்லம் வேலப்பஞ்சாவடி. அங்க வாங்க. சனிக்கிழமை வந்துட்டீங்கன்னா இருக்க மாட்டேன். முதல் சனிக்கிழமை வந்தாதான் இருப்பேன். 6:30க்கு ஆரம்பிச்சு 8:30 முடிஞ்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பு. வாங்க, பழகலாம். இது அங்கவை, இது சங்கவை. ஆக தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இதே மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு என்று வாழ வாழ்த்துகள். நீங்கள் எல்லாம் அபிரகாமின் பரம்பரை. எந்த ஊர்ல இருந்தே வந்திருக்கிறீங்க இல்லையா? அபிரகாமின் பரம்பரை. அபிரகாம் அப்படித்தானே? உன் நாட்டை விட்டும், உன் வீட்டை விட்டும், உன் வஸ்துவை விட்டு, தேங்காயை விட்டுட்டு, மரவள்ளி கிழங்கு விட்டு, மீன் குழம்பை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துக்கிறீங்க. இங்கேயும் அதுதான் அடிச்சுனுக்கிறீங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் உறவுகளை பெருக்கிக் கொள்ளும். எல்லாரோடும் எல்லாருமா இருங்கள். அதுதான் என் வேண்டுதல். கொயர் சூப்பர், அருமையா பாடுங்க. எல்லாருமே ஒருமித்த ஒரு குரல். தம்பி அழகா வாசிக்கிறீங்க. குட். சவுண்ட் சிஸ்டம் உங்கள்கிட்ட சொல்லனா நாளைக்கு கொலைப்பு விட்டுருவேன். நல்லா போட்டேன். ஆக பிரியமானவளே, உங்க சாமியாருக்கு சவுண்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கரெக்டா வச்சுக்கோ. ஓகேவா? ஆக இணைப்பணியாளருக்கும் பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னை அழைத்ததற்காக நன்றிகளும் பாராட்டுகளும். சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. கடலலைகள் வந்து தாலாட்டும் எங்கள் ஆரோக்கிய தாய்மரியே, நீ வாழ்க.
பாலும் பழமும் இருக்கு, சாப்பிட்டு போங்க. அந்த முனையில பாலும் பழம் சொன்னாங்க, தயவுசெய்து யாரும் போயிட்டு விடாதீங்க. பாலும் பழமும் சாப்பிட்டு தாயே ஆதாரம் நீ, தீராத துயர் போக்கும் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீ, ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீ, தீராத துயர் போக்கும் மரியே எம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீ, தீரா போராட்ட வாழ்க்கை எங்கள் திகில் போக்க வரம் வேண்டுமே. கரை எம்மை சிறை மீட்க வரம் வேண்டுமே. வேறெங்கு போவோம் ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீ, தீராத துயர் போக்கும் மரியே எம் மரியே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீ, உன்னை நம்பி வந்தோரில் யாரும் இங்கு ஏமாந்த கதையில்லை. ஒரு துளியேறும் துயரில்லையே. விரியாத வாழ்வில் விளங்கும் தாயே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீ, தீராத துயர் போக்கும் மரியே எம் மரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீ, ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீ, தீராத துயர் போக்கும் மரியே எம் பரிவே. ஆரோக்கிய தாயே